சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா துடிச்சு போயிடுவாங்க. இந்த கல்லு வந்து இருக்கு அப்படின்னாவே நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அழுது துடிக்கிறத நாங்க பார்த்துருக்கோம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரஞ்சிதா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, உலகமே வந்து ஹோமியோபதி அப்படின்னாவே புகழ் பெற்ற ஒரு விஷயம் அப்படின்னா அது கிட்னி ஸ்டோன் தான். எவ்வளவோ சர்ஜரிக்கு ஆஃப் பண்ண கேஸ் எல்லாமே ஹோமியோபதியில கிட்னி கல்லு ஈஸியா வெளியே வந்த ஒரு ரிப்போர்ட்ஸ்லாம் எவ்வளவோ இருக்கு. ஸோ ஹோமியோபதியில அதுக்கு தீர்வு இருக்கா, அதுக்கான டயட் பிளான் என்ன, அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கிட்னி ஸ்டோன்ன்றது எதனால உருவாகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஏசிம்டமேட்டிக்கா தான் இப்ப நிறைய பேருக்கு இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஸ்கேன் எடுக்க போய் தான் இந்த கிட்னி ஸ்டோன் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரிய வருது. அந்த அளவுக்கு சிம்டம்ஸ் வந்து நம்ம உடம்புல வெளியே காட்டாம இருக்கு. ஸோ நம்ம நார்மலா கிட்னி என்ன பண்ணும், ஃபில்டர் பண்ணி வடிகட்டி யூரினை வெளியே தள்ளும் போது சில டைம் அந்த இடத்துல நம்ம ஒழுங்கா தண்ணி குடிக்காம இருக்கும் போது டெபாசிட் சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ முக்கியமா வந்து நம்ம பாடியில வந்து டீஹைட்ரேஷன் இதுதான் வந்து மேஜர் காசே. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன்ஸ் வந்துட்டு டீஹைட்ரேஷன் தான், 90 to 80%. ஸோ இந்த டீஹைட்ரேஷன்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம தண்ணி ஒழுங்கா இப்ப வந்து மோஸ்ட் ஆஃப் த சம்மர் சீசன்ல தான் இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் பேஷண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் வருவாங்க. அது எதனாலனா வெயில் காலத்துல நம்ம தண்ணி நிறைய குடிக்காம விட்டுருப்போம். அது வந்து அந்த கிட்னில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மணல் மாதிரி அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகி அது கல்லா மாற ஆரம்பிச்சிடும். நம்ம தண்ணி நிறைய குடிச்சிருந்தோம்னா அது ஃபிளஷ் அவுட் ஆகி வெளியே வந்திருக்கும். இந்த இடத்துலதான் நம்ம தப்பு பண்ணியிருப்போம். ஸோ சம்மர் சீசன்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி நிறைய குடிக்கணும், டீஹைட்ரேஷன் ஆக விடக்கூடாது. டீஹைட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நீங்க போற யூரின் வந்து டார்க் எல்லோவா இருக்கு அப்படின்னா உங்க பாடி டீஹைட்ரேட்டடா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து நீங்க தண்ணி குடிச்சு நீங்க நார்மலைஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, நீர் சத்து, நீர் காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்காம இருக்கிறது. இந்த வெண்பூசணி, பீர்க்கங்காய், சொரக்காய், பொடலங்காய், நீர் சத்து அதிகமா இருக்க காய்கறிகள் எடுத்துக்காம இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்கு. டயட் வந்து மேஜர் ரீசன். நிறைய உப்பு போட்டு சாப்பிடுறது, நிறைய சுகர் போட்டு சாப்பிடுறது, நிறைய கால்சியம் இன்டேக். கால்சியம் வந்து ஒரு உணவை வந்து நிறைய எடுத்துக்கிட்டாலும் அமிர்தமும் நஞ்சுதான். ஸோ கால்சியம் நிறைய எடுத்துக்கிறது, ஃப்ரைட் ரைஸ் அடிக்கடி சாப்பிட்றது, டொமேட்டோ ரைஸ் சாப்பிட்றது, ஆக்சலேட் அதிகமா எடுத்துக்கிறது. ஆக்சலேட் அதிகமா எடுத்துக்கிட்டா கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் வரும். இப்போ ஸ்டோன்ஸ் என்னென்னு வரிசையா பார்த்துடலாம். ஸ்ட்ரோவைட் ஸ்டோன் அப்படின்னா என்னன்னா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அடிக்கடி வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும் பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து என்னென்ன கிருமிகள் இருக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, புரோட்டியஸ், கிளெப்சில்லா, சூடோமோனாஸ், கார்னிபாக்டீரியம், இதெல்லாமே வந்துட்டு அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன் இருந்துட்டே இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோவைட் ஸ்டோன் அதிகமா ஃபார்ம் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்தது கால்சியம் ஆக்சலேட். ஸோ ஆக்சலேட் அதிகமா இருக்க ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் உருவாகும். அது என்னென்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீரை, சாக்லேட்டு, ரெட் மீட், அதாவது இந்த மட்டன் அதிகமா சாப்பிட்றது, அனிமல் புரோட்டீன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உப்பு, இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சலேட்டு. ஹை பியூரின் டயட் எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வரும். இந்த ரெட் மீட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ், சீ ஃபுட் எல்லாமே, அதுக்கப்புறம் ஆல்கோஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது, டீஹைட்ரேட் ஆகுறது, இந்த கவுட் இருந்தாலுமே நம்மளுக்கு யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டோன் என்னன்னா சிஸ்டைன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அது மரபணுனால வருது, ஜெனிட்டிக்கால ஒரு நம்மளோட தாத்தா, பாட்டி, அப்பா இவங்கெல்லாம் இருக்கிறது அடுத்து நம்மளுக்கும் வருது. ஸோ இதெல்லாம் தான் ஸ்டோன் வெரைட்டி. இப்பதான் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம், அறிகுறிகள். இதுல ஹால்மார்க் சிம்டம்னு பாத்தீங்க அப்படின்னா, கிராயின் டு லாயின் அப்படின்னா முதுகு தண்டு வடம் இருக்கு பாத்தீங்களா, அது கீழ இருந்து முன்னாடி தொடையோட இடுக்கு இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும், அதுதான் வந்து லாயின் டு கிராயின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பின்னாடி இருந்து முன்னாடி வலிக்கிறது, வாமிட்டிங் வருது, இந்த ரீனல் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த மேல இருந்து கீழே அந்த பாசேஜ் ஆகி இந்த கல் வரப்பெல்லாம் வலி உயிரே போயிடும். சம்டைம்ஸ் வந்துட்டு சில பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா துடிச்சு போயிடுவாங்க. இந்த கல்லு வந்து இருக்கு அப்படின்னாவே நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அழுது துடிக்கிறத நாங்க பார்த்திருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பெயின் இருக்கும். வேற என்ன அறிகுறிகள்னு பாத்தீங்க அப்படின்னா, ட்ரிப்ளிங் ஆஃப் யூரின் ஒழுங்கா போகாதது, யூரின் போறப்ப எரிச்சலா போறது, சொட்டா போறது,
அதுக்கப்புறம் யூரின் போறப்ப வலி இருக்கிறது, இதெல்லாமே ஒரு அறிகுறிகளா இருக்கலாம். இதுக்கும் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரின் போறப்ப பிளட் வர்றது, அது வந்து ஹெமச்சூரியான்னு சொல்லுவோம். சரிங்க டாக்டர், இந்த அறிகுறிகள்லாம் இருக்கு, நான் இப்ப என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அல்ட்ராசவுண்ட், கேயூபி, கிட்னி, யுரெட்டர், பிளாடர், இதெல்லாமே அது ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். இல்ல இன்னும் கிளியரா வேணும், இன்னும் பெரிய கல்லா இருக்கு அப்படின்னா சிடி ஸ்கேன் எடுக்கலாம். ஸோ இந்த 2 ஸ்கேனும் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் வந்து ரீஹைட்ரேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. தண்ணி நிறைய குடிக்கணும், இல்ல ஐவி ஃப்ளூயிட்ஸ் மூலயமா உங்களுக்கு ரீஹைட்ரேஷன் தெராப்பி வந்து கொடுப்பாங்க. வேற என்ன வந்து பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு வைத்தியம்னு நிறைய இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரணக்கல்லி அப்படின்ற ஒரு செடி இருக்குங்க, அதை டெய்லி 2 வாயில போட்டு நீங்க நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கல்லு வந்து நல்லாவே வந்து வெளியே கரைஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து சிரப்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. நம்மளோட அலோபதி மெடிகேஷன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா நிறைய சிரப்ஸ் கொடுப்பாங்க. அந்த சிரப்ஸ்ல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் சிட்ரேட், சிட்ரிக் ஆசிட் சொல்யூஷன் இருக்கும். கிட்னி ஸ்டோனுக்கு கொடுக்கறது தான் கொடுப்பாங்க. அது என்னன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம வீட்டிலேயே எடுக்கலாம். லெமன், நம்ம லெமன் தான் வந்துட்டு கிட்னி ஸ்டோனுக்கு ஒரு அற்புதமான ஒரு மெடிசனே. ஸோ லெமன் ஜூஸை வந்துட்டு நீங்க டெய்லி வந்து நல்ல தண்ணி நிறைய ஊத்தி லைட்டா உப்பு போட்டு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கல்லா இருந்தாலும் லெமன் ஜூஸா இருக்கட்டும், எந்த சிட்ரஸ் ஃப்ரூட், ஆரஞ்சு, ஆம்லா எதா இருந்தாலும் நீங்க சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். மூன்றாவது என்ன அப்படின்னா ஒரு இன்டர்வல், அதாவது 2 நாளைக்கு ஒருக்கா, மண்டே குடிக்கிறீங்கன்னா வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே, அதுக்கப்புறம் சண்டே 2 நாளைக்கு ஒருக்கா வாழைத்தண்டு ஜூஸ், சொரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், இது 3 ஜூஸையும் வந்துட்டு மாத்தி மாத்தி இன்டர்வெல்ல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட கிட்னி கற்கள் ஈஸியா வந்து வெளியே வந்துடும். 4வது உணவு முறைன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் காய்கறிகள், பீர்க்கங்காய், சொரக்காய், பூசணிக்காய், வெண்பூசணி, அதுக்கப்புறம் புடலங்காய், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் நிறைந்த உணவுகள். வாட்டர்மெலனு, குக்கும்பரு, வெள்ளரிக்காய், இது எல்லாமே நம்ம அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது. கிட்னி கற்கள் ரொம்ப சின்னதா இருந்தாலும் வெளியே வந்துடும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த 5 பழக்க வழக்கங்களும் இருந்துச்சு அப்படின்னா சின்ன கல்லா இருந்தா நீங்களே வீட்டு வைத்தியம் பண்ணி ஈஸியா வந்து கல்லை வெளியேற்றிடலாம். ஒண்ணு என்ன சொன்ன, லெமன் ஜூஸ், சிட்ரஸ் அதிகமா இருக்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும். 3வது வந்து ரணக்கல்லி இருந்தா அந்த செடியை காலையில நல்லா மென்னு 2 இலையை நல்லா சாப்பிடணும். 4வது ஜூஸ், 3 ஜூஸ் சொல்லியிருக்கேன். என்னென்ன, வாழைத்தண்டு ஜூஸ், சொரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், இது மூணும் ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க. 5வது என்ன அப்படின்னா டீ, காஃபி, சாக்லேட்டு, அதுக்கப்புறம் சுகர் அதிகமா போட்டு சாப்பிட்றது, உப்பு அதிகமா போட்டு சாப்பிட்றது, இதெல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்டு, கேன்டு ஃபுட்டு, வெளியில நிறைய வாங்கி உப்பு அதிகமா இருக்கும். இந்த சமோசாலாம் பாத்தீங்கன்னா மைதா உப்புலாம் அதிகமா இருக்கும். இதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு கம்மியான சாதம், நிறைய காய்கறிகள் வச்சு சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு சின்ன கல்லா இருந்தா வெளியே வரும், பெரிய கல்லா இருந்தா கண்டிப்பா ஹோமியோ ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. பாய்.